டேய் உங்க ஆட்சிக்கு அளவு இல்லையாடா அப்படின்ற மாதிரி ஒரு டெம்ப்ளேட் ஒன்று வரும்ல, அதுக்கு பர்ஃபெக்ட்டா சூட் ஆகுற வந்து இந்த படத்துல வர பெத்தி தான். நாய் வெறி புடிச்சு சுத்திட்டு இருக்காங்க இந்த படத்துல. பொம்பளை வெறி புடிச்சு போய் தெரிஞ்சுக்கிறீங்க நீங்க. பொம்பளை தெரிஞ்சுக்கிறீங்க நீங்க. பெண்ணு ஒளந்திர பாத்துக்க. லிட்டரலி பொம்பளை பொறுக்கி மாதிரி இருக்கிற ஒரு கேரக்டரை ஒரு ஹீரோ கேரக்டரா மாத்தி இந்த படம் ஃபுல்லா வந்து காஜியை தெளிச்சு விட்டுருக்காங்க. இப்படி இருக்கிற இந்த பெத்தி படத்தை தான் ஃபுல்லா இந்த வீடியோல இருந்து ரோஸ்ட் பண்ண போறேன். இந்த சீன்ல இந்த பெத்தி பையன் வந்து அங்க அம்மா கிட்ட நான் வந்து வயசுக்கு வந்துட்டேன், எனக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடு அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட போய் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நான் வயசுக்கு வந்து கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆகுது. ஏண்டா அவ்ளோ வெறிய? அதுவும் சொல்றான் பொண்ணா இருந்தா போதும், அது கேள்வியா இருந்தா கூட நான் விட மாட்டேன், எல்லாமே பண்ணிப்பேன், கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாமே யாருனாலும் தாலி கட்டுதே. ஏய் ஃபர்ஸ்ட் அந்த ஊர் கேள்விகளை காப்பாத்துங்கடா. ஏய் கிளவி எந்திரிச்சு உள்ள போ. இவ்ளோ வெறி பிடிச்ச அந்த நாய் வந்து ஒரு பொண்ணை பார்த்தா என்ன ஆகும்? இந்த ஜான்விக் அப்புறம் வந்து தூரத்துல இருந்து பார்த்துட்டு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இந்த பொம்பளை போறீங்களா இருப்பானுங்களே, அவனுங்க கமெண்ட் பண்ணுவானுங்களா, அந்த மாதிரி அந்த பொண்ணோட பாடி பார்ட்ஸ் எல்லாம் வச்சு கமெண்ட் பண்ணிட்டு இருக்கான். காமிக்காலா சொல்லுதாலா ஒன்னும் புரியல. ஏண்டா நாய் மாதிரி அலையறேன். ஓடிடில கூட வந்து டீசென்ட்டா வந்து காமிச்சிருக்காங்க. ஆனா தியேட்டர்ல பாக்கும்போது அப்பட்டமா அந்த எல்லா பார்ட்ஸ்க்கும் வந்து ஜூம் பண்ணி காமிச்சிருக்கானுங்க. அட வெக்கம் கட்டுவீங்களா? ஏன்டா இந்த வேலை பாக்குறீங்க? இப்ப அந்த பெத்தி வந்து ஒரு தடவையாச்சும் வந்து கட்டி பிடிக்கணும், ஒரு தடவையாச்சும் வந்து இவள வந்து முடிக்கணும் அப்படி சொல்லிட்டு மேல தூக்கி கையை கிளாப் பண்ணி டபுள் மீனிங்ல வந்து மேனரிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். ஒரு வாட்டி விட முடிச்சிடும் நம்மள. பொறுக்கி பைய. நீ ஒரு பொறுக்கிடா. ஏய் எப்படி அந்த மாதிரி சீன்லாம் எடுக்குறீங்க? ஏண்டா உப்பு போட்டு தானே சோறு திங்கிறீங்க? எத்தனை வருஷத்துக்கு இப்படி இருப்பீங்க? இந்த கிளாப் பண்ற மேனரிஸ்ட வச்சியே வந்து ஒரு டான்ஸ் ஸ்டெப் ஒன்னு போட்டுருக்கானுங்க. அது வந்து பொண்ணு நினைச்சு உலக சினிமாலேயே வந்து ஒரு பொண்ணோட பாடி பார்ட்ஸே ஃபுல்லா பார்த்துட்டே இருக்கிற மாதிரி ஒரு லவ் சாங் இப்பதான்டா பாக்குறேன் நான். டேய் எவ்வளவு கேவலமா எடுத்திருக்கானுங்க பாருங்க. நீங்களா வருஷங்களாடா? இப்ப அந்த பெத்தி அந்த பொண்ணோட வீட்டுக்கு போயிட்டு கரண்ட் எல்லாம் கட் பண்ணிட்டு அந்த பொண்ணுக்கே தெரியாம அந்த பொண்ணோட பர்மிஷனே இல்லாம கிஸ் பண்ணிடுறான். இவனை புடிச்சு ஜெயில போடுறாடே, எதுக்கு ஒண்ணு விட்டுட்டு இருக்கீங்க? புடிச்சு ஜெயில போடுங்க சரவணா. முத்தம் கொடுத்தது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு இந்த பெத்திக்கு முத்தம் கொடுத்தாதான் வந்து காதல் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இந்த பெத்தி பயலுக்கு முத்தம் கொடுத்தாதான் காதல். ஏய் என்னடா முட்டாத்தனமா பேசிட்டு இருக்க முட்டா பையல? ஒரு பொண்ணுக்கு ஃபர்ஸ்ட் உன்னை புடிச்சாதான் அந்த பொண்ணையே ஃபர்ஸ்ட் தொடணும். இவர் எதுவுமே சொல்லாம அந்த பொண்ணு ஓகே சொல்லாமலே போய் இவர் வந்து முத்தம் கொடுத்துட்டு லவ் பண்றேன்னு சொல்லுவானா. அடங்கொக்காலோ. இவன் பண்ணிட்டு இந்த மாதிரி மலையடி வாரத்துக்காரனுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி முத்தம் கொடுத்து தான் லவ் சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி அவங்களையும் கோத்து விடுறாங்க. மலையடி வார்த்தைக்காரனுக்கு இதான் காதல். பக்கத்துல அது அறுவாளையறா. இவனை நான் வெட்டாம விட மாட்டேன். ஃபர்ஸ்ட் இந்த பெத்தி கேரக்டர் வந்து திட்டக்கூடாது. இந்த பெத்தி கேரக்டரையும் அந்த ஜான்விக் கபூர் கேரக்டரையும் உருவாக்குன அந்த டைரக்டரை தாங்க திட்டணும். அப்படி சொல்ற என் சிங்கக்குட்டி. இப்படி இந்த படத்தை வந்து இதை விட ஃபன்னா பெஸ்டா வந்து லாங் வீடியோல போட்டு ரோஸ்ட் பண்ணிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் வந்து இங்க கீழே கொடுக்குறேன். கிளிக் பண்ணி போய் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. செம ஃபன்னா இருக்கும். அங்க போயிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க.